இவங்களை எப்படி தான் சமாளிக்கிறது ஒன்றுமே புரிய மாட்டுது. அதனால தான் தலைவர் வந்து ஏர்போர்ட்டுக்கு மதுரைக்கு போகிறதுக்கு முன்னாடியே வந்து பேட்டி கொடுத்தாரு. முதல் முறையாக பத்திரிகையாளரை வந்து சந்திச்சு, எப்பா நான் வந்து ஜனநாயகன் பட ஷூட்டிங்க்கு தான் போகிறேன், கட்சி சார்ந்த நிகழ்வுக்கு நான் வரல, தயவு செய்து பாதுகாப்பான முறையில் வீட்டுக்கு போங்க, இந்த ஹெல்மெட் போட்டுட்டு வண்டி ஓட்டுங்க, பின்னாடி வேகனத்து பின்னாடிலாம் வந்து வராதிங்க, மேலே வந்து விழாதீங்க, நான் வந்து படப்பிடிப்புக்காகத்தான் போகிறேன்னு சொல்லி தளபதி அவர்கள் அவ்வளோ தெளிவாக சொல்லியும் மதுரைக்கார பயல்களை கட்டுப்படுத்த முடியுமா? அடடா, அழகர் வந்து ஆற்றுல இறங்கினா எப்படி ஒரு கோலாகலம் இருக்குமோ அந்த மாதிரி ஒரு மாச நேற்று மதுரை பசங்க, ஐயோ வேற லெவல் வேற லெவல், எதிர்பார்க்கவே இல்லை. அது அந்த ஆர்ப்பரிப்பு இருக்கு பாருங்க, தலைவன் முகத்தை பார்த்த உடனே அந்த ரசிகர்கள் மனசுக்குள்ள இருந்து அது கத்துறாங்க, எங்க அந்த கொற்ற வெயில நிக்கிறாங்கங்க, அந்த அன்புங்க, அதெல்லாம் வேற ஒரு மனுஷனுக்கு கிடைக்குமான்றதே ஒரு வரம். அப்படி சம்பாதிச்சு வச்சிருக்காரு, அத்தனை கோடி இதயங்களை வந்து தலைவன் சம்பாதிச்சு வச்சிருக்காரு. சின்ன சின்ன குழந்தைங்களோட ஆரத்தி எடுக்கிறது, பூசணிக்காய் சுத்துறது, பாலாபிஷேகம், உண்மையிலே லிட்ரலி ஒரு தெய்வீக அனுபவமா இருந்திருக்கும் நேற்று. ஐயோ அல்டிமேட்டா இருந்தது. நல்ல வேலை நேற்று யாரும் வந்து அந்த வேன் மேலெல்லாம் இந்த ஏறல. பெருசா வந்து அந்த மாதிரி தலைவர் சொல்லிட்டாரு, அந்த அறிக்கையிலே சொல்லியிருந்தார் தலைவர், இந்த வேன் மேலே ஏறுறது, மரத்துல இருந்து குதிக்கிறதுலாம் வேணாம், பண்ணாதீங்க, உங்க பாதுகாப்பு ரொம்ப முக்கியம், அன்பு கட்டளைன்னு தளபதி சொன்னதுக்கு பிறகு அதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டாங்க. நிறைய பேர் பின்தொடர்ந்து வராதிங்க, நான் படத்தோட ஷூட்டிங்காக தான் போகிறேன்னு சொன்னோன்னே அந்த பின்தொடர்ந்து போகிறதும் நிறுத்திட்டாங்க. பெருசாக போகல, அந்த ஏர்போர்ட்டு கொஞ்சம் தூரத்துக்கு வரைக்கும் கூட்டம் இருந்தது, அதுக்கப்புறம் கலைஞ்சி போனாங்க. வேறு லெவலில் அந்த ஃபீலே, அந்த அந்த இப்போது அந்த விஷுவல்ஸை நினச்சா கூடவே நமக்கு அப்படியே உடம்பெல்லாம் அப்படியே புல்லரிக்குது, ஒரு கூஸ்பம் மூமெண்ட்டாக இருக்குது. அந்த எடிட்ஸ்லாம் வந்து பயங்கரமாக, இப்போ என் சேனல்ஸ்லேயே பாருங்களேன், நான் எடிட்ஸ்லாம் நிறைய போட்டிருக்கேன், ஷார்ட்ஸில் போய் பாருங்கள், நிறைய எடிட்ஸ் இருக்குது, சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதுவும் அந்த தவசி படத்தில் கேப்டன் அவர்களோட பாட்டெலாம் போட்டு, ஐயோ லிட்ரலி ஒரு தெய்வீக அனுபவம். இது வெறும் ஷூட்டிங்க்கு போகிற தளபதி விஜய்க்கே எப்படின்னா, இன்னும் மதுரை திருநெல்வேலி பக்கம்லாம் வந்து மாநாடு கீநாடுலாம் போட்டாங்கன்னா அலப்பறை எப்படி இருக்கும்னு தெரியல, பர்மிஷன் கொடுப்பாங்களான்னு முதல்ல தெரியல, அதெல்லாம் நமக்கு இது பண்ணணும். நல்லா இருந்தது, அந்த நிகழ்வு ரொம்ப சிறப்பாக இருந்தது. தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க. சரி சரி கண்டென்ட்டுக்குள்ளவா, நீ எங்கெங்கேயோ போகாது, இந்த வீடியோலாம் எப்போயோ பார்த்துட்டோன்னு நீங்கள் பேசுகிறது என் மெயின் வாய்ஸ் கேட்குது, கண்டென்ட்டுக்குள்ளே வரேன். தமிழக வெற்றிக் கழகமும் இந்த பிஜேபி, அதாவது ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணியில் தமிழக வெற்றிக் கழகம் இணைய போகுது. இவங்க இந்த 2026 சட்டமன்ற தேர்தலை வந்து இந்த 3 பேர் ஒன்று சேர்ந்து தான் சந்திக்க போகிறாங்க சொல்லிட்டு ஒரு குண்டை தூக்கி போட்டிருக்காங்க. கடந்த ஒரு வாரமாக வந்து இந்த செய்தி வந்து பரபரப்பாக போயிட்டுருக்கு. மெல்ல 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 இன்ஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதாவது வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி மக்கள் மனசில் எப்படியாச்சும் பதிவு வைக்கணும்னு முயற்சி நடந்துக்கிட்டே இருக்குது. ஒரு பக்கம் அவதூறுகள், அபியூசஸ், ஒரு பக்கம் இந்த மாதிரி நரேஷன் கிரியேட் பண்ணுற வேலை வந்து எப்படி சொல்கிறது, மறைமுகமாக இந்த திமுக சில வேலைகளை பார்த்துக்கிட்டே இருக்குது. என்ன மாதிரியான கேம் பிளான் பண்ணியிருக்காங்க, ஸ்கெட்ச் போட்டிருக்காங்கன்றத கொஞ்சம் தெளிவாக பார்த்துருவோமே. ஃபஸ்ட்டு இந்த ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணியில் விஜய் இந்த விஷயத்தை முதல்ல வந்து ரிவீல் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஷவுக்கு சங்கர் தான் முதல்ல இதை பற்றி பேசுகிறார். பேசிட்டு வந்து இனி விஜய் அவர்கள் வந்து பிஜேபி அவர்களை வந்து பற்றி விமர்சனம் பண்ணி பேச மாட்டார், அமைதி ஆயிடுவாரு, நீங்க ஒன்னா பாருங்கன்னு சொல்றாரு. நடந்த மாநாட்டில், அதாவது பூத் கமிட்டி நிர்வாகிகள் சந்திப்பில் கூட வந்து விஜய் அவர்கள் வந்து பிஜேபி திட்டி பேசல சொல்லிட்டு ஒரு விஷயத்த நரேஷனை வந்து கிரியேட் பண்றாரு சவுக்கு சங்கர். சரி ஓகே, அவர் பேசுனது ஒரு பக்கம் வச்சுப்போம். நேற்றோ தினமலர் பத்திரிகை வெளியிட்ட அந்த செய்தியில வந்து முதல் பக்கத்துல வந்து இந்த செய்தி வருது. என்னன்னு வருது, தமிழக வெற்றி கழகமும் ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணியில் இணையுது சொல்லி ஒரு நியூஸை போடுறாங்க. தினமலர் யாரோட பின்பணியில் இருக்காங்க, யாரோட பின்னணி, அவங்க யாருக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவாங்கன்றதெல்லாம் நமக்கு நல்லாவே தெரியும். தினமலர் இன்னைக்கு சவுக்கு சங்கர் வந்து யாருக்கு ஆதரவாக பேசிக்கிட்டு இருக்காரு, யாரோட கட்டுப்பாட்டில் இருக்காருன்றதும் நமக்கு நல்லாவே தெரியும். ஆனால் நக்கீரன் பத்திரிகை யாரோடது, நக்கீரன் கோபால் அவர்களோடது. நக்கீரன் பத்திரிகை யாரை ஆதரிச்சு பேசும், திமுக ஆதரிச்சு பேசும். இன்னைக்கு அந்த பத்திரிகையில வந்து ஒரு அட்டைப்படம் வந்திருக்கு. அந்த அட்டைப்படத்தில் என்ன போட்டிருக்கு, பிஜேபியிடம் சரண்டரான விஜய் கப் சிப் சொல்லி ஒரு கட்டுரையும் முதல் பக்கத்தில் அட்டைப்படத்தோட போட்டிருக்காங்க. இப்போ உங்களுக்கு இது எல்லாமே கிளியரா புரிஞ்சிருக்குமே, எங்க ஆரம்பம் எங்க முடிவு என்னன்றதெல்லாம் உங்களுக்கு கிளியர் கட்டா ஒரு விஷன் இப்போ உங்களுக்கு கிடைச்சிருக்கும். திட்டமிட்டு பரப்பப்படுற ஒரு பொய் செய்தி இது. என்னன்னா, கோயம்புத்தூர் ஆகட்டும், மதுரை ஆகட்டும், தளபதி அவர்கள் எங்கெல்லாம் போறாரோ அங்கெல்லாம் மக்களோட ஆரவாரமான வரவேற்பு, மக்களோட அந்த எழுச்சி, அதுவும் வெறும் இளைஞர்கள் மட்டும் இல்லாம பெண்கள், வயதானவர்கள், குடும்பமாக வந்து தளபதி அவர்களை பார்க்கும்போது, ரிசீவ் பண்ணும்போது, ஆரத்தி எடுக்கும் பொழுது, சுத்தி போடும்போது, இதெல்லாம் பார்த்து ஒருத்தருக்கு வைத்தெரிச்சல், ஒரு கூட்டத்துக்கே வைத்தெரிச்சல்னு வச்சுங்களேன், அதை பார்த்து பொறுத்துக்க முடியாம இப்படி ஒரு நரேஷன் நம்ம கிரியேட் பண்ணுவோம். இப்படி பண்ணா நிச்சயமா அவருக்கு பேருக்கும் புகழுக்கும் ஏதாச்சும் ஒரு களங்கம் வரும். மக்கள் மனசுல இப்படித்தான் வந்து
விஜயகாந்த் அவர்களுக்கு தொடர்ந்து பண்ணாங்க. குடிகாரன் குடிகாரன் குடிகாரன், கோமாளின்னு சொல்லி அவரை வந்து இந்த மீடியாக்களும் சமூக ஊடகங்களும் தொடர்ந்து அதை பத்தி பேசிக்கிட்டே இருந்தாங்க. மக்கள் மனசுல அது பதிய வச்சாங்க அவர் பேசுறது. ஏன்னா உண்மையை வெளிப்படையா யதார்த்தமா பேசக்கூடிய ஒரு மனிதர் கேப்டன் அவர்கள். அவரை வந்து குடிகாரன் என்ற ஒரு கான்செப்டுக்குள்ள கொண்டு வந்து அவரை ப்ரொஜெக்ட் பண்ணி அந்த கோவத்தின் வெளிப்பாடை வந்து குடிகாரன்ற கான்செப்ட்ல கனெக்ட் பண்ணி சூப்பர் ஸ்ட்ராட்டஜிக்கலா ஒர்க் பண்ணி அவரை வந்து ஒரு டம்மி ஆக்குற வேலையை வந்து திமுக வந்து தொடர்ந்து இந்த ஊடகங்கள் பண்ணிக்கிட்டே இருந்தது. அந்த ஸ்ட்ராட்டஜி தான் வந்து இன்னைக்கு என்ன பண்றாங்கன்னா, இந்த மூன்றாம் தர பேச்சாளர்கள் இந்த கோவன்னு ஒரு டுபாகூர் பாடகர் ஒருத்தன் சுத்திக்கிட்டு இருக்கான். அந்த ஆள் வந்து தளபதியோட பர்சனல் லைஃப் பத்தி பேசுறது, அதுவும் பொய்ய பேசுறது. உண்மையை பேசினா கூட பரவாயில்லன்னு சொல்லலாம். பொய்யான ஒரு விஷயத்தை வந்து மக்கள் முன்னாடி கொண்டு போறேன். நான் மார்க்சியம் பேசுறேன், கம்யூனிசம் பேசுறேன், நான் சிவப்பு சட்டக்காரன்லாம் சொல்லி திமுக கொடுக்குற கூலிய வாங்கிக்கிட்டு பொய் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் அமைச்சர்கள் மேடை ஏறி ஆபாசமா பேசுறாங்க. ஒரு பக்கம் என்னன்னா ஒரு அஜெண்டா கிரியேட் பண்றது. என்னன்னா இந்த மாதிரி பிஜேபின்னு கமலஹாசனுக்கும் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவர் வந்து டிஎம்கேல போய் சரண்டர் ஆயிட்டார். அது வேற விஷயம், அது விட்டுடுங்க, நம்ம அதுக்குள்ள போக வேண்டாம். புதுசா யார் வந்தாலும் பிஜேபியோட பி டீம்னு சொல்றது இவங்களோட வாடிக்கை வழக்கம். அதை தொடர்ந்து இவங்க பண்ணிக்கிட்டே தான் வந்துகிட்டு இருக்காங்க. இப்போ தளபதிக்கும் அந்த மாதிரி சில விஷயங்கள் தான் இவங்க பண்றாங்க. ஒரு புறம் ஆபாசம், ஒரு பக்கம் அவதூறுகள் சொல்லி பரப்பிக்கிட்டு இருக்காங்க. அதனோட தொடர்ச்சி தான் இந்த பிஜேபி கூட்டணியில் விஜய் என்ற ஒரு கான்செப்ட். மாநாட்டில் தளபதி என்ன சொன்னாரு? இந்த பெயிண்ட் அடிக்கிற வேலையை பண்ணாதீங்கடா, யார் வந்தாலும் அவங்க மேல வந்து பெயிண்ட் அடிக்கிற வேலையை பண்ணிக்கிட்டு பெயிண்ட் டப்பா தூக்கின்னு சுத்தர கூட்டண்டா நீங்கன்னு தளபதி அவர்கள் மண்டையில நறுக்குன்னு கொட்டியும், அது என்னங்க எங்க குலத்தொழில நீங்க அப்படி திட்டிவிட்டீங்கன்னு சொல்லிட்டு திரும்பவும் அந்த பெயிண்ட் டப்பாவை மாத்திட்டு வேற ஒரு டபராவை கையில் வச்சுக்கிட்டு அதே பெயிண்டை ஊத்திக்கிட்டு தான் சுத்திக்கிட்டு இருக்காங்க இந்த திமுக கும்பல். தொடர்ந்து அவதூறுகளை பரப்புறது. என்ன வேணாலும் சொல்லுங்க, இது பிஜேபி சொல்லி பண்றாருங்க, பிஜேபியோட குரலா வராருங்கன்னு சொல்லி இந்த அவதூறுகளை தான் நம்ம முறியடிக்கணும். இது நம்ம முக்கியமான கடமை. ஆனா மக்கள் ஏத்துக்கல, அதை மக்கள் நம்பல. இவங்களும் என்னென்னவோ ட்ரை பண்ணி பாக்குறாங்க. மதுரைக்கு போனாரு, கோயம்புத்தூர் போனாரு, கோயம்புத்தூர்ல நானும் ரோட் ஷோ நடத்துவோம்னு சொல்லி இளவரசர் மொக்க வாங்கினதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். இந்த மதுரையில் இப்ப நடந்திருக்கிற எழுச்சி, வராதிங்கன்னு சொல்லி ஆயிரக்கணக்கான பேர் சேர்ந்திருக்கான். வாங்கன்னு கூப்பிட்டா லட்சங்களை தாண்டும். புரியுதுங்களா? அதுதான் அந்த கரஸ்மாட்டிக் லீடருக்கான அந்த மாஸ் பவர். அது இங்க இருக்க தமிழ்நாட்டில் ஒரு தலைவர்களுக்கும் இல்லை. அந்த பயத்தின் வெளிப்பாடாக தான் இந்த மாதிரியான நரேஷன். அதுக்கு சில குள்ளநெறி கூட்டமும் சில கருப்பு ஆடுகளும், நல்லா நோட் பண்ணீங்க, குள்ளநெறி கூட்டங்களும் சில கருப்பு ஆடுகளும் சேர்ந்து திமுகவுக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு. கூடிய சீக்கிரம் அவங்களாம் விரைவில் எக்ஸ்போஸ் ஆயிடுவாங்க. நம்ம ஒண்ணுமே பண்ண தேவையில்ல. தளபதிக்கு எதிராக யார் நின்றாலும் இந்த காலம் அவர்களை ஒன்னும் ஓரம் ஒதுக்கி விட்டுரும், இல்லைன்னா அவங்க எக்ஸ்போஸ் ஆயிடுவாங்க. அவங்களே எக்ஸ்போஸ் ஆகி அசிங்கப்பட்டு போயிடுவாங்க. அது நம்ம பல தருணங்களை நம்ம பார்த்துருக்கோம். அது தளபதி அவர்களுக்கு அவர் விஷயத்தை குறிக்கிற யாருக்கா இருந்தாலும் அது நடந்திருக்கு. அதை நம்ம பார்த்ததை வச்சு சொல்றோம். இப்படிப்பட்ட நரேஷன்ஸ்லாம் போய்கிட்டு இருக்கு. இதை நம்ம இனி வரும் நாட்கள்ல ரொம்ப அதிகமா நடக்கும். இப்போ இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள் தான். நக்கீரன், தினமலர், சவுக்கு சங்கர், இன்னும் இந்த பினாமி ஊடகங்கள்லாம் நிறைய இருக்கு யூடியூப்ல. இவங்கெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த நரேஷனை இன்னும் அதிகப்படுத்துவாங்க. அதுக்கு இன்னும் வலு சேர்க்கிற விதமா இந்த யூடியூப் பிளாட்ஃபாரங்கள்ல, ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராம்லலாம் வந்து இது தொடர்ந்து ஷேர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. குறிப்பாக அவங்களோட கேம்பெயினிங்கே வந்து வாட்ஸ்அப்பில் தான் பண்ணுறாங்க. ஃபேக்காக ஒரு கார்டு போட்டு அமித்ஷா கூட விஜய் உட்காந்துருக்கிற மாதிரி சில கார்ட்டூன்லாம் வரைஞ்சி கூட்டணின்னு வாட்ஸ்அப்பில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நம்பவே நம்பாதீங்க. நம்மளோட கொள்கை எதிரி பிஜேபி, அரசியல் எதிரி திமுக. நேரடி எங்க கொள்கை எதிரி பிஜேபின்னு தளபதி அவர்கள் சொன்ன பிறகும் தொடர்ந்து அதை பத்தி மட்டுமே பேசிக்கிட்டு இருக்காங்க. நீங்க கேட்கலாம், ப்ரோ சவுக்கு சங்கர் சொல்றது கரெக்ட் தானே ப்ரோ, அவர் சமீபமா தளபதி அவர்கள் பேசின எந்த ஸ்பீச்சிலும் பிஜேபி அவர் திட்டலையேன்னு. பூத் கமிட்டி மாநாடு நடக்குது, அங்க ஆயிரக்கணக்கான பேர் வந்து நிக்கிறாங்க. பேனிக் சுச்சுவேஷனு. அந்த இடத்துல வந்து அரை மணி நேரம் 1 மணி நேரம் பேச்சு கொடுக்க முடியுமா? அங்க கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியல. அங்க வந்து கொஞ்சம் எதனா ஆயிருந்தா கூட ஒரு பக்கம் ஸ்பார்க்கு, ஒரு பக்கம் கரண்ட் ப்ராப்ளம். நீங்க ராஜ்மோகன் அவர்கள் தெளிவாக விலக்கி ஒரு வீடியோ போட்டிருப்பாரு, நீங்க பார்த்துருப்பீங்க. எவ்வளோ டிஃபிகல்ட்டுக்கு நடுவில் அந்த ஈவெண்ட்டை நாங்கள் 2 நாள் கடந்து எடுத்துட்டு போனோன்றதை பற்றிலாம் ரொம்ப தெளிவாக பேசியிருப்பார். அந்த பூத் கமிட்டி நிர்வாகிகளை சந்திக்கணும், அவங்களுக்கு வாழ்த்து சொல்றதுக்காக மட்டும் தான் அந்த 2 நாள் அந்த நிகழ்ச்சியில வந்து கலந்துக்கிட்டார் தளபதி. ஆனா ஆதவ் அர்ஜுனா அவர்கள் போட்டு பொழந்தாரா? இந்த பாசிசமும் பாயாசமும் இந்த மன்னராட்சியை ஒழிக்கணும்னு ஆதவ் அர்ஜுனா பேசினாரா? அவர் யாரு? தமிழக வெற்றி கழகத்துல தானே பேசுறாரு. தமிழக வெற்றி கழகத்தின் ஒரு குரலா தானே அந்த இடத்துல பேசினாரு. அனுமதி இல்லாம பேசியிருப்பாரா? இந்த அடிப்படை அறிவு கூட உங்களுக்கு இல்லையான்னு நான் கேட்கறேன். எங்க பேசணும், எந்த இடத்துல பேசணும்னு தளபதிக்கு தெரியும். இவங்க சொன்னாங்க பத்திரிகையாளரை சந்திக்க மாட்டாரு. நீ சொல்லியெல்லாம் நான் பத்திரிகையாளர் சந்திக்க மாட்டேன், எனக்கு தோணுனா நான் சந்திப்பேன். நேற்று மதுரை போகிறதுக்கு முன்னாடி ஏர்போர்ட்லேயே சொல்லிட்டாரு. என்ன சொன்னார்? கூட்டம் அங்கே ஹெவியாக இருக்குது, அங்கே என்ன கண்டிஷன்னே தெரியல, அங்கெல்லாம் போய் நான் ப்ரெஸ் மீட்லாம் கொடுக்க முடியாது, நான் இங்கேயே சொல்லிடுறேன், நான் ஃபாலோ பண்ணாதீங்க, ஹெல்மெட் போட்டுக்கிட்டு பாதுகாப்பாக வாங்க, உங்கள் உயிர் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்லி மக்களுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுத்துருந்தாரு.
பத்திரிகையாளர் சந்திச்சு முதல் முறையா பந்திக்கு சந்திச்சு பயம், பத்திரிகையாளர் சந்திக்க மாட்டார்னு வந்தார், அவர் கருத்தை சொன்னார், போயிட்டார். இனி தொடர்ந்து பல பத்திரிகையாளர்கள் சந்திப்புகள் இருக்கும், மக்களை சந்திக்க போறாரு, பேச போறாரு. இந்த 2 இடம் மதுரை கோயம்புத்தூர்ல நடந்த விஷயத்துக்கே நீங்க இப்படி அலறீங்களே, இன்னும் தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் எல்லாம் போனார்னா உங்க நிலைமை என்ன ஆகுன்றதை யோசிச்சு பாருங்க. இந்த பயம் திமுகவுக்கு நாட்கள் போக போக தேர்தல் தேதி நெருங்க 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 வயிற்றுல புளிய கரைக்க ஆரம்பிச்சிருக்கு. அதனால இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. ரொம்ப ரொம்ப தெளிவா கவனமா அரசியல் நோக்கத்தோட ஒருத்தன் ஒரு விஷயம் பேசுறான்னா அவனுக்கு உள்நோக்கம் இருக்கு, இல்லைன்னா அவன் பேச மாட்டான். ஒன்று பணம் வாங்கிட்டு பேசுவான், இல்லை உள்நோக்கத்துக்காக பேசுவான். கருப்பாடுகளும் குள்ளநரிகளும் சில நோக்கத்துக்காக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்கெல்லாம் கூடிய சீக்கிரம் காணாம போயிடுவாங்க. நம்ம கவனமா தெளிவா இருக்க வேண்டிய தருணம் இது. அதுவும் ரொம்ப குரூஷியலான ஒரு டைம்ல நம்ம இருக்கோம். சோசியல் மீடியா எரா, ஒரு சின்ன விஷயத்தையும் இவங்க ஈஸியா பரப்பி விட்டுருவாங்க. அதனால ரொம்ப தெளிவா இருங்க. இது ஒரு முழுக்க முழுக்க தமிழக வெற்றி கழகம் பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணியில் இணைகிறது என்பது முற்றிலும் பொய்யான ஒரு தகவல். 2026 தேர்தல் கனமானது தலைவர் தளபதி அவர்களின் தலைமையில தான் நடக்க போகுது. நம்மளை நம்பி நம் தலைவரை ஏத்துக்கிட்டு நம் கட்சி கொள்கை ஏத்துக்கிட்டு யாராக வந்தாலும் அவர்களுக்கு தமிழக வெற்றி கழகம் சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்கும் என்பதை இந்த இடத்தில் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். எப்பவுமே ஏடிஎம்கேக்கு மக்களோட ஆதரவு ஓட் பேங்க் கொஞ்சம் எப்பவுமே அதிகம். ஜெயலலிதா இருக்கும்போது, அந்த அம்மையார் இருக்கும்போது காலகட்டங்களிலேயே டிஎம்கே விட ஏடிஎம்கேக்கு ஓட் பேங்க் எப்பவுமே அதிகமாக தான் இருக்கும். பிஜேபியோட எதிர்ப்பு ஓட்டுகள், ஏடிஎம்கே வேணான்னு நினைக்கிற ஓட்டுகள், அதுவும் திமுகவோட ஓட்டுகள் தான் திமுக எப்பவுமே அறுவடை பண்ணிக்கிட்டே இருக்கும். இந்த முஸ்லீம் ஓட்டுகள், கிறிஸ்டின் ஓட்டுகள், இந்த சிறுபான்மை ஓட்டுகள்லாம் வச்சு தான் திமுக இன்னைக்கு ஒப்பேத்திக்கிட்டே வந்துகிட்டு இருந்தது. கடந்த ஆட்சியும் கூட்டணி இருந்ததுனால மட்டும்தான் ஜெயிக்க முடிந்தது. புரியுதுங்களா? பிஜேபியோட எதிர்ப்பு ஓட்டுகள் இப்போ ஏடிஎம்கே சைடில் ஒரு கரிஸ்மாட்டிக் லீடர் கிடையாது. அங்கே கட்சி சிதறி கிடக்கு. இப்படி சிதறி பிதறி போனதுனால அந்த ஓட்டுகள் ஒரு பக்கம். நீங்கள் எப்பவும் போல ட்ரம்ப் கார்டை பயன்படுத்தக்கூடிய அந்த மதவாத சக்திகள், இந்த பாசிச பாஜகன்னு சொல்லி நீங்கள் உருட்டுவீங்களா? ஒரு உருட்டு கூட்டணி வச்சுக்கிட்டே நீங்கள் உருட்டுவீங்க. அப்படி ஒரு உருட்டை வச்சுக்கிட்டு தான் இவங்க ஓட் பேங்கை வச்சு இவங்க எப்பவுமே ஜெயிக்கிறது. அவங்களோட பலமும் அது மட்டும்தான். இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, தளபதி அவர்களோட வருகைக்கு பின்னால உங்க கட்சியில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையோட இளைஞர்கள் ஓட்டும் உடைய போது பிஜேபி வேண்டாம், ஏடிஎம்கேவும் வேண்டாம், டிஎம்கேவும் வேண்டாம் நினைக்கிற ஓட்டுகளும் தளபதி அவர்கள் பக்கம் அறுவடை ஆக போகுது. இந்த சிறுபான்மை ஓட்டை வச்சு நீங்க ஏமாத்திக்கிட்டு இருந்தீங்க பார், இஸ்லாமியர்கள் நாங்க தான் பாதுகாவலர்னு சொல்லி அந்த ஓட்டுக்கள், கிறிஸ்தவர்களோட ஓட்டுக்கள், தலித் மக்களோட ஓட்டுக்கள், இது மொத்தமே தளபதி அவர்கள் பக்கம் போறதா அவங்க டேபிளுக்கு போயிருக்கு. அந்த பயம் அந்த பதட்டம் தான் இவங்களை இந்த மாதிரியான நரேஷன். அவங்க எப்பவுமே கையில் எடுக்கிற ஒரே ஆயுதம் மதவாதம். பிஜேபி நாங்க தான், யார் வந்தாலும் பிஜேபியோட பி டீம் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ அது நீர்த்து போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பெருசா அது ஒர்க் அவுட் ஆகல. நீங்க ஜோசப் விஜய்னு சொல்லி பார்த்தாங்க, எடுபடல. வேற என்னென்னவோ ட்ரை பண்ணி பார்த்தாங்க, எடுபடல. இப்போ கடைசி ஆயுதமா பிஜேபி பி டீம்ல தளபதி சேர போறாருன்ற ஒரு நரேஷனை கிரியேட் பண்ண பாக்குறாங்க. இது முழுக்க முழுக்க அச்சத்தின் பயத்தின் வெளிப்பாடாக தான் இதை நான் முழுசா பார்க்குறேன். மீண்டும் ஒரு தரமான வீடியோவோடு உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.